Hello Leute, good morning. German vocabulary வளர்ப்பதற்கான இது மூன்றாவது வீடியோ. விளையாட்டு மூலமாக vocabulary கற்றுக்கிறதுக்கு ஏற்கனவே 2 வீடியோ இருக்கும், அதோடைய லிங்க் இருக்கும், நீங்கள் போய் விளையாடலாம். மூணாவது ஆரம்பிக்கலாமா? Sie trägt eine Jacke. Sie trägt eine Jacke. Sie trägt eine Jacke. இது ஜே இல்லை, ஜெர்மனில் வந்து ஜே சவுண்டு கிடையாது. ஜே வந்து யாக் யாக் வையோடைய சவுண்டு மாரி படிப்போம். ஸோ ஜி ட்ரேக்ட் eine Jacke. இப்போ eine Jackeனா என்னவா இருக்கும்? ஜாக்கெட், மண்டே, பிளே இது இருக்குது. நம்ம ஒரு க்ளூ தான். ஜாக்கெட் அப்படிங்கிறது யாக்கை மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஃப்ளுக்கில் செலக்ட் பண்ணலாம். Wir spielen im Park. Wir spielen im Park. Wir வரதுனால verb conjugation என்ன ஆகுது? spielen வருது. இப்போ wir spielen im Park. பார்க்கில் என்ன பண்ணுவோம்? விளையாடுவோம். அப்போது ப்ளேவாக தான் இருக்கும். Der Stuhl steht am Tisch. Der Stuhl steht am Tisch. Der Stuhl தான் நான் போல்டு பண்ணி காமிச்சிருக்கேன். அப்போ இந்த der ஸ்டூலோடைய அர்த்தம் என்னவாக இருக்கும்? இந்த ஆடியோ புரியலன்னா இன்னொரு தடவை இந்த ஸ்பீக்கர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். Der Stuhl steht am Tisch. Der Stuhl steht am Tisch. Steht am Tisch வருது பாருங்கள், in Tisch இல்லை. நம்ம ஆங்கிலத்திலேருந்து வரவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். இங்கே வந்து நிறைய ப்ரெபோசிஷன் இருக்கும். ஆன், ஆம், அவுஃப், இந்த ஹவுஸ் பை, மிட்னா, ஜைஃபான், ஜூலாம் இருக்குல்ல, எல்லாம் ப்ரிப்போசிஷன். இப்போ வந்து டிஷ்ஷுக்கு ஆம் டிஷ் வருது. ஸ்டேட் ஆம் டிஷ். தேர் ஸ்டூல், நமக்கு ஸ்டூல் ஆங்கிலத்துலேயும் அதே தான். அப்போ சேராக இருக்கும். இதற்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் விளையாடலாம். இஷ் ஹாப ஹுங்கர். ஹுங்கர் வந்து ஹங்கர் மாதிரியே இருக்குது ஆங்கிலத்தில். அதே ஸ்பெல்லிங் தான், ஆனால் ஹுங்கருமோ. Die Uhr zeigt 9 Uhr. Die Uhr zeigt 9 Uhr. Die Uhr. ஊர்னா என்னென்னு, ஊர் தான் வந்து இங்கே நான் போல்டு பண்ணியிருக்கேன். அப்போ ஊரோடைய அர்த்தம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். Die Uhr zeigt 9 Uhr. இங்கே கடைசியிலையும் திருப்பி ஊர் இருக்குது. அந்த ஊர் வேறு, இந்த ஊர் வேறு. தி ஊர் அப்படிங்கிறது கடிகாரம், வாட்ச், வாட்ச் இல்லைன்னா கிளாக். Er schreibt mit einem Stift. Er schreibt mit einem Stift. Mit einem தாட்டு வருது இங்கே. இன்னொன்று, இந்த ஒகேபுலரியை நம்ம தனித்தனியாக ஞாபகம் வச்சுக்கிறதோட ஒரு வாக்கியத்தோட ஞாபகம் வச்சுக்கும் போது இன்னும் சுலபமாக இருக்கும். இப்போது er schreibt mit einem Stift. ஷ்ரைபன் அப்படின்னா எழுதுறது. அப்போது எதை வச்சு எழுதுவாங்க? இதில் பெண்ணை வச்சு தான் எழுதுவாங்க. அதனால் ஸ்டிஃப்ட் அப்படிங்கிறது பெண்ணாக தான் இருக்கணும். Ich komme aus Indien. Ich komme aus Indien. Ich komme aus Indien. இந்தியாவிலிருந்து வருகிறேன். அப்போ komme, கம். Heute ist Montag. Heute ist Montag. ரொம்ப சுலபமானது, அடிக்கடி உபயோகப்படுத்துறது. மண்டே, திங்கட்கிழமை. Heute ist. ist அப்படிங்கிறது verb, verbோடைய கான்ஜுகேஷன். sein verbோடைய கான்ஜுகேஷன். Das ist mein Freund. 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 Freundங்கிறது ஃப்ரெண்ட் மாதிரியே இருக்கா? அடுத்த வார்த்தை Ich wohne in einer kleinen Stadt. Ich wohne in einer kleinen Stadt. Ich wohne in einer kleinen Stadt. Stadt அப்படிங்கிறது டவுன், சிட்டி அப்படின்னு கூட சொல்லுவோம். இந்த இடத்துல என்னுடைய பொண்ணு ஒரு சஜஷன் சொன்னாங்க. நீங்கள் வந்து 9மே கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா கடைசி வார்த்தை வந்து இதுதான்னு தெரிஞ்சிடும். இதையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இது கூட இன்னொரு தப்பான வார்த்தையும் ஒன்று கொடுத்தா அதுலேருந்து செலக்ட் பண்ணுற மாரி பண்ணணும் அப்படின்னு என் பொண்ணு சொன்னாங்க. நல்லா தான் இருந்தது ஐடியா. பார்ப்போம், டைம் கிடச்சிதுன்னா பண்ணலாம். ஆக இந்த மாதிரி ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன். இது ஒரு 3வது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒகேபுலரியை வாக்கியத்தோட ஒரு வாக்கியத்தோடு படிக்கும்போது நம்மளுடைய மனதில் போய் எளிதாக நிற்கும். ஸோ இது ஒரு கேமாக கொடுத்துருக்கேன். உங்களால் எத்தனை வாக்கியத்துக்கு கரெக்டான அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மற்ற
2 கேமுக்கான லிங்க் அந்த வீடியோக்களில் இருக்கும் பிளேலிஸ்ட்டில். Deutsch ist sehr einfach. இது விளையாடி முடித்ததுக்கப்புறமா உங்களுடைய பேரை நீங்கள் பதிவு பண்ணலாம். நான் வந்து ராஜேஷ் விளையாடினேன், அதனால் என்னுடைய பேரை நான் சொல்கிறேன். நான் வந்து முதல் இடத்துல 1 நிமிஷம் 14 செகண்டெல்லாம் நான் இதை முடிச்சிருக்கேன். 10மே கரெக்டாக எழுதிட்டேன். ஸோ இதோட கம்மியான டைமில் நீங்கள் முடிக்க முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். Deutsch ist sehr einfach. Wir treffen uns im nächsten Video. Bis dann, auf Wiedersehen. Tschüss.